வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரிஷிபீடியா சேனல் தான் பார்க்க போறோம். ஹிட்லர் ஸ்டோரியோட பார்ட் 3 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. மேல போற எல்லாமே ஒரு நாள் கீழே வந்துதான் ஆகும். எவ்வளவு இருட்டா இருந்தாலும் காலையில விடியும். ஆரம்பிக்கிற எல்லா கதையும் முடியும். இது ஹிட்லரோட 3வது பார்ட், முடிய போற பார்ட். ரிஷி, வெல்கம் டு ரிஷிபீடியா. ஜெயிலுக்கு போன ஹிட்லருக்கு சாப்பாடு பத்தி கவலை இல்ல, வீட்டு வாடகை பத்தி கவலை இல்ல, நியூஸ் பேப்பர், ரேடியோ எதுவுமே உள்ள இல்ல. ஜெயிலுக்குள்ள போனா 2 விஷயம் தான் பண்ண முடியும். ஒன்னு யோசிக்கணும், இல்ல அடுத்து எதை பத்தி யோசிக்க போறோம்னு யோசிக்கணும். ஹிட்லரும் அதான் பண்ணாரு. யோசிச்சாரு. 5 வருஷத்துல அவர் என்னெல்லாம் பண்ண போறாருன்றதை யோசிச்சு ஒரு புக்கா எழுதினாரு. அந்த புக்கு ஜெர்மனியோட பைபிளாவே மாற போகுதுன்றது அப்ப அவருக்கு தெரியாது. அந்த புக்கு பேரு மெயின் கேம்ப், மை ஸ்ட்ரகிள்ஸ். ஜெயில விட்டு வெளியே வந்த ஹிட்லருக்கு பயம் இல்ல, பதட்டம் இல்ல. லைஃப்ல நம்ம அடுத்து என்ன பண்ண போறோங்கிறதே தெரியாது, அப்பதான் பயம் வரும். ஆனா அடுத்து 50 வருஷம் என்ன பண்ண போறோங்கிறத பக்காவா பிளான் பண்ணி கையில புக்கா வச்சிருந்தப்போ ஏன் பயப்பட போறாரு? ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே ஹிட்லர்ஸ்க்கு இருந்த நிறைய ஃபாலோவர்ஸ்ல ஜெயில விட்டு வெளியே வந்த அப்புறமும் சில பேர் ஃபாலோவர்ஸா தான் இருந்தாங்க, அதே விசுவாசத்தோட. ஹிட்லர் அதை யூஸ் பண்ணி தெரு தெருவா கூட்டமா ஸ்டேஜ் போட்டு பேச ஆரம்பிச்சாரு. 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா இருக்காங்கன்னா, அவன் என்னடா உன்னோட செம்மையா இருக்கான், நீ என்னடா இப்படி இருக்க அப்படின்னு ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க நம்பினாங்கன்னா கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சிருவாங்க. ஆனா ஹிட்லர் இது ரெண்டுத்தையும் நம்ப வச்சாரு. ஜெர்மன்ஸ்க்கு எல்லாம் ஆரியன்ஸ் பேர் வச்சாரு. நம்ம எல்லாம் ஆரியன்ஸ், நம்ம ரத்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்மளுக்கு பிறக்கும் போதே மூளை ஜாஸ்தி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இன மக்களை விட நம்ம ஒரு ஸ்பெஷல் பிரீடு. ஆனா ஜூஸ் நம்மள பிடிச்ச கேன்சர், அவங்களை அழிச்சாதான் இந்த உலகத்துக்கு நம்ம எவ்வளவு ஸ்பெஷல்ன்றது தெரியும். இததான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பேசினாரு. ஹிட்லர் இதை பேசுனதே டேஞ்சர், ஆனா அதை விட டேஞ்சர் மக்களும் இதை நம்பினது. கொண்டாட்டாங்க, ஜூஸ வெறுத்தாங்க. மனுஷனா பிறக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் கோவமும் வெறுப்பும் இருக்கும். நம்ம பசங்க எல்லாம் ஏன் ஸ்கூலுக்கு போல, நம்ம எல்லாம் ஏன் இவ்வளவு ஏழைகளா இருக்கும், விலைவாசி ஏன் இவ்வளவு ஏறுது, இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஜூஸ் நம்ம நாட்டுல வந்து பெரிய பெரிய வேலையில இருக்கிறதுனால தான் நம்ம ஏழைகளா இருக்கிறோம்னு எல்லாரோட கோவத்தையும் ஜூஸ் மேல சேனல் பண்ணாரு ஹிட்லர். சோ நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னா ஜூஸ் இங்க இருக்க கூடாது, அவங்களை அழிக்கணும், அதுக்குதான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு தன்னை தானே கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவரை நினைச்சுட்டு இருந்த ஹிட்லர் கடவுளாவே மாறினாரு. ஜெர்மனியோட பெரிய கட்சியா மாறிச்சு நாட்சி. உங்களுக்கு எப்பயாவது டைம் இருந்தா யூடியூப்ல ஹிட்லர் ஸ்பீச் டைப் பண்ணி அவரோட ஸ்பீச்லாம் கேட்டு பாருங்க. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எல்லாரும் நின்று ஹிட்லரை பார்க்கும்போது ஹிட்லர் ஸ்டேஜுக்கு வந்துட்டு 5 நிமிஷம் எதுவுமே பேசாம அப்படியே சைலண்டா இருப்பாரு. அங்கங்க யாரா பேசிட்டு இருந்தா கூட என்ன சைலண்டா இருக்காரு, பின் டிராப் சைலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் ஸ்லோவா பேச ஆரம்பிச்சு கடைசியா உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது ஹிட்லர் யாரையாவது பார்த்து செத்துரு அப்படின்னா கூட செத்துருவாங்க. அந்த அளவு பேசுவாரு. அந்த டைம்ல எப்படி எந்த நாட்டிலயோ க்ரூட் ஆயிலோட விலை ஏறினா நம்ம ஊர்ல இருக்க பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலோட விலை ஏறுதோ, அதே மாதிரி அமெரிக்கா வால் ஸ்ட்ரீட்டோட ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆன உடனே ஜெர்மனில 60 லட்சம் பேருக்கு வேலை போயிருச்சு. முக்காவாசி குடும்பங்கள் ரோட்டுக்கு வந்துச்சு. சாப்பாடு இல்ல, காசு இல்ல, வீடு இல்ல, நம்ம வாழ்க்கை திருப்பி பழைய மாதிரி மாறுமாங்கிற நம்பிக்கை கூட இல்ல. அவங்க எல்லாருக்குமே அந்த டைம்ல நம்பிக்கை தர ஒரு லீடர் தேவைப்பட்டுச்சு. எலெக்ஷன் வந்துச்சு, ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தாச்சு. எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்த உடனே மறுபடியும் இன்னொரு எலெக்ஷனே நடக்காத மாதிரி பண்ணிட்டாரு. கான்ஸ்டிடியூவன்சியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. தப்பு, கரெக்ட், சட்டம், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், லான்னு எதுவுமே கிடையாது. ஹிட்லர் நினைக்கிறது நடக்கும், அவர் சொல்றதுதான் சட்டம். ஆட்சிக்கு வந்த உடனே மாஸ்டர் ரேஸ்னு ஒண்ணு உருவாக்கினாரு. யாரு குழந்தை பெத்துக்கணும் பெத்துக்க கூடாதுன்றத ஹிட்லர் முடிவு பண்ணாரு. ஹைட்டா, அழகா, ஃபிட்டா இருக்கிறவங்கள மட்டும் சூஸ் பண்ணி அவங்கள மட்டும் குழந்தை பெத்துக்க அலோவ் பண்ணாங்க. ஹைட்டா இல்ல, அழகா இல்லன்ற ஒரே காரணத்துக்காக 4 லட்சம் பேருக்கு குழந்தைய பெத்துக்க முடியாத மாதிரி ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. எல்லா கட்சிகளையும் பேன் பண்ணிட்டாரு. எதிர்கட்சி, கூட்டணி கட்சி, கேள்வி கேட்கறதுக்கு ஒரு கட்சின்னு எந்த கட்சியும் ஜெர்மனில இருக்க கூடாது. ஹோல் ஜெர்மனி மொத்த நாட்டிலும் இருக்க வேண்டிய ஒரே பார்ட்டி நாட்சி பார்ட்டி. யார் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்க எல்லாம் நாட்சி பார்ட்டில இருக்கலாம், பிடிக்கலனாலும் நாட்சி பார்ட்டில தான் இருக்கணும். பிரைம் மினிஸ்டர் குஸ்டாவ் வோன் கார் ஞாபகம் இருக்குல்ல, அவர் வீட்டுக்கே ஆரம்பிச்சு கன்லாம் சுடாதீங்க, கோடாலியாலேயே அவரை கொல்லுதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணாரு ஹிட்லர். இப்போ வெளியாளுங்க எல்லாரையும் காலி பண்ணியாச்சு. அடுத்து ஹிட்லரோட ரைட் ஹேண்டா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூட இருந்த ஒரு பேர் தான் ரோமா. மொத்த மிலிட்டரியிலேயே ஹிட்லரை அடால்ஃப்னு கூப்பிடுற ஒரே உரிமை ரோமாக்கு தான் இருக்கு. அவ்வளோ க்ளோஸ். ஹிட்லரோட தீவிரமான விசுவாசினாலும் நாட்சி பார்ட்டியில ரோமாவை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் உருவாகிட்டே வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ரவுடி தலைவரா இருக்கும்போது நம்ம கூட்டத்துல நம்மளுக்கு அடுத்து ஒரு லீடர்னு
உருவாக்கவே கூடாது. ஏன்னா நம்ம பண்றது என்ன தப்புன்னு பட்டுச்சுன்னா அடுத்து அவர்கிட்ட போவாங்க. அவரை நம்பி ஒரு பெரிய கூட்டம் உருவாயிரும். ரோமாவையும் அவரை நம்புற ஆளுங்களையும் சீக்கிரட்டா ஒரு மீட்டிங் அர்ஜென்ட்டா பேசணும்னு கூப்பிட்டு ஹிட்லர் எல்லாரையுமே கொண்டுறாரு. ஜெர்மனில என்ன நடக்கணும்ன்றது மட்டும் இல்ல, யாரு உயிரோட இருக்கணும்ன்றதையும் ஹிட்லர் தான் முடிவு பண்ணாரு. அதுக்கப்புறம் ஹிட்லரை எதிர்க்கிறதுக்கு இல்ல, எதிர்க்கணும்னு யோசிக்கிறதுக்கு கூட ஜெர்மனில யாரும் உருவாங்க. இப்போ எதிரிங்கெல்லாம் காலி ஆயிட்ட அப்புறம் ஜெயில எழுதின மெயின் கேம்ப் புக்க நிஜமாக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. நம்ம கிட்ட ஆதார் கார்டு இருக்குல்ல, அதே மாதிரி ஜூஸ் கிட்ட இருந்து ஜெர்மன் சிட்டிசன்ஷிப்பை புடுங்கியாச்சு. எந்த ஜூக்கும் எந்த ஜெர்மனுக்கும் கல்யாணமே நடக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் போட்டாச்சு. ஒரே நாள்ல 7000 ஜூஸ் நடத்திட்டு இருந்த பெரிய பெரிய பிசினஸ் அடிச்சு நொறுக்கி கொளுத்தியாச்சு. 30,000 ஜூஸ் அரெஸ்ட் பண்ணி கேம்ப்ல போட்டாங்க. அங்கதான் ஹிஸ்டரியோட டார்கஸ்ட் டேஸே எழுதப்பட்டுச்சு. ஜெர்மன்ஸ்க்கு அவங்க நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச தலைவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாருங்கிறத முறையா பார்த்தாங்க. நடக்க போறது நரகம் தெரிஞ்சு 2,50,000 ஜூஸ் ஜெர்மனியை விட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஆனாலும் மீதி 2 லட்சம் பேரு ஜெர்மனிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. உடனே ஒரே நாடா இருந்து ரீசெண்டா 2ஆ பிரிஞ்ச ஆஸ்திரியா ஜெர்மனி இருக்குல்ல, ஜெர்மனில இருந்து ஃபுல் ஆர்மியாவும் ஆஸ்திரியா காமிச்சு சண்டை போட்டு அவங்களை தோக்கடிச்சு ஸ்கூல் பையனா இருக்கும்போது எதை நினைச்சு கனவு கண்டாரோ அதே மாதிரி ஆஸ்திரியாவை திருப்பி எடுத்துட்டு வந்து ஜெர்மனி கூட ஒன்னா சேர்த்தாரு. பத்தல ஹிட்லருக்கு பத்தல. இந்தியாவுக்கு எப்படி பாகிஸ்தான் பக்கத்து நாடோ அதே மாதிரி ஜெர்மனிக்கு பக்கத்துல இருந்த போலாண்டையும் கேப்சர் பண்ணி ஹிட்லருக்கு ஆக்கிக்கலாம்னு நினைச்சப்போ பிரான்ஸ் மாதிரி ஒரு பெரிய நாடு போலந்து மேல கை வச்சுக்கினா ஜெர்மனி மேல நாங்க வார் போடுவோம்னு சொல்லிச்சு. ஆனா கடவுளா இருந்த ஹிட்லருக்கு அது காதுல கூட விழல. பிரிட்டிஷும் பிரான்ஸும் வார்னிங் கொடுத்ததை தாண்டி ஹிட்லர் போலண்ட போய் போடுறாரு. வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்குது. யோசிச்சு பார்த்தா வேர்ல்டு வார் 1ல வெறும் லெட்டர் கொடுக்குற பையனா இருந்த ஒருத்தர் தான் வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் பண்றாரு. ஹிட்லருக்கு எவ்வளவு வெறி பிடிச்சிருக்குன்னு சொந்த நாட்டுக்காரங்க ஜெர்மன்காரங்க பாக்குறதுக்கு முன்னாடியே மத்த நாட்டுக்காரங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை போர் நடந்திருக்கும். சரண்டர் ஆகவங்களும் கொலை பண்ணக்கூடாது, குழந்தைங்களையும் லேடிஸும் டச் பண்ணக்கூடாது, எல்லாருக்குமே சில ரூல்ஸ் இருக்கும். ஆனா ஹிட்லரோட ஆர்மிக்கு அது எதுவுமே கிடையாது. வழியில யார் வந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க. ஹிட்லரோட ஆர்மி குழந்தைகளையும் விடல. ரீசெண்டா கேப்சர் பண்ண போலாண்ட்ல 20 லட்சம் ஜூஸ் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே நாட்சிஸோட கையில, நாட்சிஸோட கஸ்டடியில மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து நார்வேன்ற கண்ட்ரியை ஹிட்லர் கேப்சர் பண்றாரு. டென்மார்க்ன்ற கண்ட்ரி பயத்திலேயே சரண்டர் ஆயிருது. பிரான்ஸையும் தோக்கடிச்சிட்டாரு. இந்த எல்லா கண்ட்ரிக்குமே ஜெர்மனி கேபிட்டல் ஆச்சு. இந்த எல்லா மக்களுக்குமே ஹிட்லர் கடவுளானாரு. கடைசியா பிகெஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி ரஷ்யாவையும் முடிச்சாரு. இந்த நாட்டுல இருந்து எல்லாம் புடிச்சுன்னு வந்த 30 லட்சம் ஜூஸ் ஆட்டு மந்த மாதிரி வெயில்ல கட்டி போட்டு 25 லட்சம் பேருக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்காம பசியில தவிக்க வச்சுட்டு மீதி 5 லட்சம் பேரை சுட்டு கொல்றாங்க. உலகமே இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு உறைஞ்சு போகுது. ஆனா ஹிட்லரோட முக்கியமான பிளான்ஸ் எல்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. மீதி இருந்த 25 லட்சம் பேர்ல 2000 பேரை கூட்டு வருவாங்க, நிக்க வச்சு சுடுவாங்க. அடுத்து 2000 பேரை கூட்டு வருவாங்க, நிக்க வச்சு சுடுவாங்க. ஃபர்ஸ்ட் செத்த 2000 பேருக்கு மேல செகண்ட் செத்த 2000 பேரோட டெட் பாடிஸ் லேயர் மேல லேயர் மேல லேயர் மேல லேயர் 15 லட்சம் பேரை இப்படி சுட்டே கொள்றாங்க. இது வரைக்கும் இந்தியால கொரோனா வைரஸ்னால செத்த எல்லாருமே 4 லட்சம் தான். அதுக்கே நம்ம மாஸ்க் போடுறோம், சானிடைசர் போடுறோம், இவ்வளவு பயந்தோம், இத்தனை லாக்டவுன்ஸ். ஆனா ஹிட்லர் 15 லட்சம் பேரை சும்மா அப்படி கொண்டுட்டாரு. ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் பேசிக் ரூல் என்னன்னா இவ்வளவு கொடூரமான ஆளா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இன்னும் கொடூரமா ஒரு விஷயம் நடக்கும். பிறக்கும் போதே சில குறைபாடுகளோட குழந்தைங்க பிறப்பாங்கல்ல, டிசேபிள்டு சில்ட்ரன். அவங்களை வச்சிருந்தா மருந்து செலவு, ஹாஸ்பிட்டல் செலவுன்னு அவங்க எல்லாருமே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் லீத்தல் இன்ஜெக்ஷன் விஷ ஊசி போட்டு 5000 குழந்தைங்க, பச்சை குழந்தைங்களை கொல்றாங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு இந்த மாதிரி டிசேபிள்டான 70,000 குழந்தைங்களை கூட்டு போய் ரூமுகள்ல அடைச்சிருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரியாம சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது பாய்சன் கேஸ் ரிலீஸ் ஆகும். மூச்சு விட முடியாம மூச்சு திணறி எல்லாருமே செத்துட்டாங்க. பண்ணப்புறம் ஜெர்மனில இருந்த மக்கள் நீ நாட்சியாரு என்ன வேணாரு, ஆனா இதை எங்களால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் பேர் போராட்டம் பண்ணிருந்தா என்ன பண்ணணும்னு ஹிட்லருக்கு தெரியும். ஆனா அங்க சின்ன சின்ன குரூப்ஸ்ல எல்லாருமே போராட்டம் பண்ணவே ஹிட்லர் இதோட முடிச்சுக்கலாம், கடைசியா ஒரு தப்பு பண்ணிடலான்னு ஃபைனல் சொல்யூஷனுக்கு வராரு. பெல்செட்ஸ், சொபிபோர், ட்ரிப்ளங்கா, மெய்டனிக் இதெல்லாம்
கேம்ப்ஸோட பேரு. இங்கேயோ அடைச்சி வச்சிருந்த லட்சக்கணக்கான ஜூஸ குடும்பமா பிரிச்சு ட்ரெயின்ல ஏத்தி அனுப்புவாங்க. அவங்களும் போராட்டம் நடக்குது, நம்மள கொல்ல முடியாது, சோ எங்கேயோ போய் துரத்தி விட்டுற போறாங்க, அட்லீஸ்ட் உயிரோட இருந்தா மட்டும் போதும்னு உயிரை கையில பிடிச்சிட்டு ட்ரெயின்ல ஏறுவாங்க. அந்த ட்ரெயினும் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல ஒரு 4 கேம்ப்ஸோட பேரு, அதுல எதனா ஒரு கேம்ப்ல போய் நிக்கும். அங்க இருந்து இந்த ஜூஸ் எல்லாம் இறக்கி ஜெர்மன் மிலிட்டரி பீப்புள் போய் குளிங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிச்சுட்டு ஓடிடலான்னு எல்லாரும் ட்ரெஸ் கழட்டிட்டு இந்த ஷவர் ரூம்ஸ்குள்ள போவாங்க. ஒரே ரூம்குள்ள 100 பேர் 200 பேர் குளிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. மேல ஷவர்ஸ் இருக்கும். கதவு மூடின உடனே ஷவர்ஸ் ஓபன் ஆகும். ஆனா வர்றது தண்ணி இல்ல, கார்பன் மோனாக்சைடு, மோஸ்ட் பாய்சனஸ் கேஸ். உள்ள அந்த விஷ கேஸ் தாக்கி எல்லாரும் கத்தி துடிச்சு கதவை தட்டி கடைசியா எல்லாரும் செத்து போன அப்புறம் கதவை திறந்து பாடிஸை தூக்கிட்டு வந்து வெளியே போடுவாங்க. அடுத்த ட்ரெயின் வரும், அதுக்கு அடுத்த ட்ரெயின் வரும். 3 வருஷத்துல இதே மாதிரி 60 லட்சம் பேரை கொண்டாரு ஹிட்லர். ஹிட்லர் நினைச்ச மாதிரி ஜூஸ் அப்படின்ற ஒரு இனமே இல்லாம ஆக்கிட்டாரு. இந்த கொல்ற வேலையில ஹிட்லர் பிஸியா இருந்தப்போ ஜெர்மனி மக்களும் போராட்டம் பண்ணி இவருக்கு பெருசா சப்போர்ட்டும் இல்லைங்கிறதுனால ரஷ்யாவோட ரெட் ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமா ஜெர்மனியை நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஹிட்லரோட ஆர்மியும் ரஷ்யா கிட்ட நொறுங்கிக்கிட்டே இருந்துச்சு. சொன்னா நம்ப முடியாது, ஹிட்லர் அவ்வளவு லவ் பண்ண ஜெர்மனியவே அழிக்கணும்னு நினைச்சிட்டாரு. நான் இவங்களுக்காக இவ்வளவு பண்ணேன், ஆனா இவங்க என்ன விட்டு கொடுத்துட்டாங்க, நான் சாகிறதா இருந்தா ஜெர்மனியே என் கூட சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஷ்யா மேல உள்ள பூந்து எல்லாத்தையும் தரமட்டம் ஆக்கிட்டு இருக்காங்க. ஹிட்லர் கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல இருந்தாரு. பங்கர்ல என்னன்னா திடீர்னு எதிரி நாடுங்க பாம்பு போடலாம், இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கலாம், சோ சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக தரைக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல சேஃபா ஒரு ரூம் மாதிரி கட்டுவாங்க. அதுதான் பங்கர். அந்த பங்கர்ல ஹிட்லர், அவரோட லவர், அப்புறம் ஹிட்லரோட 2 அசிஸ்டன்ட்ஸ் விசுவாசமா இருக்கிறவங்க இவங்கதான் இருக்காங்க. ட்ரக்ஸ், ஒரு ட்ரக் இல்ல 2 ட்ரக் இல்ல, ஒரே நாள்ல நிறைய ட்ரக்ஸ், காக்டெயில் ஆஃப் ட்ரக்ஸ் எடுத்து ஹிட்லரோட கை நடுங்க ஆரம்பிச்சிருந்து அந்த கீழே இருக்கிற பங்கர்ல ஒரு கார்னர்ல நிறைய பண்ணிட்டோம். ரஷ்யா வந்துட்டாங்க, நம்ம தோக்க போறோம்ன்ற பயத்துல ஒரு எலிய ஒரு ரூமோட கார்னர் பண்ணா எப்படி உட்காருமோ அந்த மாதிரி ஹிட்லர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கூட இருந்த 2 அசிஸ்டன்ட்ஸும் கொஞ்ச நேரத்துல போயிட்டாங்க. அந்த பங்கர்ல இப்போ இருக்கிறது ஹிட்லரும் அவரோட ரொம்ப நாள் சீக்ரெட் லவர் ஏவா பிரவுனும் தான். ஹிட்லர் கிட்ட 2 சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. ஒன்னு வெட்டிங் ரிங். ஏவா பிரவுன் ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஹிட்லர் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அத்தனை வருஷம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஹிட்லர் அவங்கள அந்த பங்கர்ல வச்சு வெட்டிங் ரிங் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. செகண்ட் சர்ப்ரைஸ் சைனைட், பாய்சன். ஹிட்லர் அதை கொடுத்த உடனே அந்த பாய்சன் கேப்சூல் எடுத்து ஏவா பிரவுன் போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மயங்கும் போது ஹிட்லர் அவரோட இடுப்புல இருந்த பிஸ்டல் எடுத்து சுட்டுட்டாரு. வாரத்துல ஜெர்மனி நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு ரஷ்யா கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. எனக்கு இந்த வீடியோவை எப்படி முடிக்கிறதுனே தெரியல. இப்ப உங்களுக்கே எல்லாமே தெரியும். சோ ஹிட்லரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு 2 வார்த்தையில கமெண்ட் பண்ணுங்க. நான் சியர்ஸ் அடுத்த வீடியோல சொல்றேன். அவ்வளவுதானா? காட்டுறாங்க, என்ஜாய் பண்றாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா நான் இது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதுக்காகலாம் கொண்டிருக்காருன்னு நிறைய இது கேட்கும்போது தான் இதெல்லாம் ஷாக்கிங்கா இருக்கு. அந்த சின்ன பசங்க கொண்டது அதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப அழகா இருக்கவங்க தான் குழந்தை பெற்றுக்கணும், இந்த ரூல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது ரொம்ப தப்பா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க எல்லாம் துரத்தி விட்டுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா, அதாவது அவரோட ஆட்சி வந்தா, அதாவது எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எல்லாமே எழுதி நம்ம ஆட்சி வந்தோடனே எல்லா ஆட்சியும் கலைச்சிடணும், எல்லா சட்டமும் கலைச்சிடணும், அதான் நம்மளை ஏத்து கேட்க ஒருத்தரும் இருந்துடக்கூடாதுன்னு நல்லா பிளானிங்கா பண்ணியிருக்காரு. ஆனா இது கண்டிப்பா இந்த மாதிரி பிளானிங் யாருக்குமே வராது. உண்மையிலே இப்படி ஒரு பிளானிங் இவ்வளவு தைரியம்லாம் வராது. அதெல்லாம் பயங்கரமான விஷயம். அதே ஒரு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பயங்கர மோசமா, இதை இன்னும் நல்ல விதமா கொண்டு போயிருக்கலாம். ஆனா அவரோட எண்ணம் அப்படி இருந்திருக்கு, ஒண்ணும் பண்ண முடியல. ரொம்ப கொடூரக்காரா இருந்திருக்காரு. அந்த குழந்தைங்களை கொண்டதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற எங்கேயாவது இது பண்ணி இருந்திருக்கலாம், நாடு கடத்தி எங்கேயாவது விட்டுருக்கலாம், எங்கேயாவது போங்க. அந்த அழகா இருக்கவங்க எல்லாம் குழந்தை பெற்றுக்கலாம், அழகா இல்ல ஹைட்டா இல்லாதவங்க, அதெல்லாம் ரொம்ப எப்படி இருக்கும் மனசு. அவர் மட்டும் லவ் பண்ணுவாரா? அவரையும் ஒரு பொண்ணு லவ் பண்ணி இருக்கு. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. பயங்கரமா இருந்துச்சு. ஓகே,
வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்